வைல் யுவர் ஸ்லீப்பிங் அப்படின்ட்டு 1995ல் வெளிவந்த ஒரு அழகான ரொமான்ஸ் ஃபீல் குட் படம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். இதை வந்து ஏஐ வாய்ஸ்ன்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலாக இது என்னுடைய சொந்த குரல். அதோடு மட்டும் இல்லாமல் தமிழ் வாய்ஸ் ஒரு ஆர்ஜின் வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு இது சேனல் தொடங்கினதுலேருந்து இந்த கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆக்சுவலாக நானே அவருடைய மிகப்பெரிய ஃபேன் தான். ஆரம்பத்தில் அவருடைய மூவி எக்ஸ்பிளனேஷன்லாம் பார்த்து தான் நானே ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த சேனல் வச்சு தான் மிஸ்டர் தமிழ்லனே எனக்கு வந்து உங்கள் குரல் அப்படியே தமிழ் வாய்ஸ் ஒரு வாய்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் என்னை வந்து கூப்பிட்டாங்க, ஆஃபர் பண்ணாங்க. அங்கே வேலை பார்த்து எல்லாருமே அப்படி தான் சொன்னாங்க. ஆமா, அவங்க குரல் அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு அதனால என்னவோ தெரியல, அந்த மாடுலேஷன் என் மைண்டில் உட்காந்துருச்சு. அப்புறம் 2வது கோவிட் வந்துச்சு. மறுபடியும் நான் சொந்த ஊருக்கே திரும்பி வந்துட்டேன். ரொம்ப கேப்பை விட்டு தான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அவருடைய ஸ்டைலில் ஆரம்பத்தில் பேசி வியூஸ் வாங்கலான்ட்டு பேசுனது தான் எனக்கு இப்போ பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். எல்லாருமே ஆர்ஜுன் அவருடைய குரல், ஆர்ஜுனுடைய 2வது சேனல் இல்லை ஆர்ஜுனுடைய வாய்ஸை வச்சு யாரோ ஏஐல இது வந்து கிரியேட் பண்ணி போடுறாங்க, ரிப்போர்ட் பண்ணுங்கலாம் சொல்றீங்க. ஆக்சுவலி இது என்னோட ஓன் வாய்ஸ் தான். நான் சாதாரணமாக ஒருத்தவங்க கிட்ட பேசுறப்போ கூட வேற விதமாக பேசுறேன். ஆனால் மைக்கு முன்னால் உட்காந்தா அப்படியே அந்த மாடுலேஷனுக்கு என் வாய்ஸ் வந்து டியூன் ஆகி போயிடுது. அவருடைய வேர்ட்ஸு, ஸ்டைலு, அந்த மாடுலேஷன் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்ட்டு நானும் யூனிக்காக ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஆனால் முடியலங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியாச்சும் மாற்றிடுவேன். நீங்கள் இப்போ கொடுக்குற ஆதரவு மாதிரி எனக்கு அப்பவும் ஆதரவு கொடுக்கணுன்ட்டு நான் வந்து கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இது என்னுடைய ஓன் வாய்ஸ் தான், வாய்ஸ் கிடையாது. நான் ஆர்ஜுன் கிடையாது. நானும் ஆர்ஜுன் ப்ரோவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சீக்கிரமாக திரும்பி வருவாருன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இன்னும் பெருசாக விளக்க வீடியோ போடணும்னா நான் விளக்கம் வீடியோ என்னை பற்றியும் போடுறேன். அதை நம்ம அப்புறமா பார்க்கலாம். பொதுகி வேணான்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ சொல்ல வேண்டிய கட்டாயம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாமா? மூடி முதல் காட்சிலேயே ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு டோக்கன் கவுண்டரில் ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. அவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அவங்க பேர் லூசி. லூசிக்குன்னு சொந்தம் சொல்லிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. விடுமுறை நாட்களையும் வந்து வேலை பார்ப்பாங்க. வீட்டுக்கும் வேலைக்கும் இடையில தான் எங்களுடைய வாழ்க்கையே. ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு நாளைக்கு பல பேர் வந்து போவாங்க. அதில் தினமும் வந்துட்டு போகிற ஒருத்தர் மேலே இவங்களுக்கு தாறுமாறான க்ரஷ். அவர் பேர் யார், எங்கேருந்து வராரு எதுவுமே தெரியாது. ஏன் அவர்கிட்ட ஒரு வேர்டு கூட இவங்க பேசினதே கிடையாது. வேகமாக வருவார், டோக்கன் வாங்கிட்டு ஒரு நிமிஷம் கூட நிற்காம ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக ஓடிடுவார். அவரை பார்ப்பாங்க, ரசிப்பாங்க. போனதுக்கு அப்புறமா கூட அவரை பற்றி யோசிப்பாங்க. அந்த அளவுக்கு அம்மனி ஒன் சைடாக உருகி அவரை காதலிக்கிறாங்க. என்னைக்காச்சும் மனசு விட்டு பேசணும், காதலை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறா. அந்த அளவுக்கு துணிச்சல், தைரியம் அவளுக்கு இல்லை. ஒரு அப்பார்ட்மெண்ட்ல அவள் தனியாக மட்டும் தான் வசிச்சுட்டு இருக்கிறா. கிறிஸ்மஸ் வேற வரப்போகுது. அதனால கிறிஸ்மஸ் ட்ரீயை மேலே விண்டோல இருந்து கயிறு கட்டி இழுகிறாங்க. ஆனால் கயிறு அருந்து அது பக்கத்து வீட்டுக்காரருடைய ஜன்னலை உடைச்சிட்டு போயிருது. அவர் லூசிக்கு தெரிஞ்சவர் தான், கொஞ்சம் நல்லவர் தான். ஆல்ரெடி இவர் வீட்டு பக்கத்தில் படிக்கட்டுல இருந்து பார்பிக்யூ பண்றேன்ட்டு அவர் அபார்ட்மெண்ட்ல இவ தீ விபத்து ஏற்படுத்தி விட்டா. அதனால இன்சூரன்ஸ் இன்னும் கிளைம் பண்ண முடியல. அதுவே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதுல விண்டோ வேற உடைச்சு விட்டியா அப்படின்னு சொல்றப்போ இதை வேணா கிளைம் பண்ணி பாருங்க, கண்டிப்பா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு வந்து சொல்றா. ஸோ ஃபேமிலி இல்லாத பொண்ணு, அப்பாவி பொண்ணுங்கிறதுனால அவரு சாதாரணமா விட்டுருத்தாரு. அவருக்கு பீட்டர்னு ஒரு பையன் இருக்கிறான். அழகு ஒரு ட்ரெஸ்ஸோட ஒரு மாதிரி கிறுக்க மாதிரி சுத்திட்டு வருவான். நம்ம ஹீரோயின் மேல அவனுக்கு ஒரு கண்ணு. கிறிஸ்மஸ் அன்னைக்குமே வேலைக்கு வந்துட்டா. இன்னைக்கு ஃபெஸ்டிவலுங்கிறதுனால பெருசா கூட்டம் இருக்காதுன்ட்டு சாதாரணமா கவுண்டர்ல இருக்கிறப்போ ஒரு ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கான இந்த திருநாளை கொண்டாடிட்டு போறதை பார்த்து நமக்கு இப்படி ஒரு குடும்பம் இல்லையேன்னு ரொம்ப வருத்தமாயிருது. அந்த சமயத்துல சடனா ஒருத்தன் ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லிட்டு டோக்கனை போட்டு போறான். யாருன்னு பார்த்தா இவருடைய கிரஷ். இன்னைக்கு இவன் வரமாட்டேன்னு நினைச்சிருப்பா, நான் வந்திருக்கிறான். ஐயோ, இந்த சந்தர்ப்பத்தை நம்ம விட்டுட்டோமே. பதிலுக்கு நம்மளும் ஹாப்பி கிறிஸ்மஸ், நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்கன்ட்டு நம்ம காதல வெளிப்படுத்திருக்கலாமே. மண்டுன்னு தலையில அடிச்சுக்கிறான். இவ கிரஷும் ட்ரெயினுக்காக வெயிட் பண்றப்போ ஒரு 2 ரவுடி பசங்க அவங்ககிட்ட வம்பு இழுத்து திருட்டு பசங்க போல ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருந்து பார்த்துட்டு இருக்கிறா. திடீர்னு ட்ராக்ல வர தள்ளி விட்டு அவங்க 2 பேரும் அங்கிருந்து ஓடி போயிருந்தாங்க. ஐயோ, என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்த்தா ட்ராக்ல விழுந்து கிடக்குற அவன் மயங்கி போயிருக்கிறான். அவன் பேர் கூட தெரியாதுல. தடி எழுப்புறா. பக்கத்துல உதவிக்கும் கேட்கிறா. ஃபெஸ்டிவல்ங்கிறதுனால யாருமே இல்ல. இதுல ட்ராக்ல வேற ஒரு ட்ரெயின் வேகமா வந்துகிட்டு இருக்கு. மயக்கத்துல இருக்கிற அவனை தட்டி எழுப்பி பார்த்தாலும் எந்திக்கிறதாவும் இல்ல. ட்ரெயின் கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வருது. பக்குன்னு இருக்கு. ஜஸ்ட் மிஸ். பக்கத்துல வரதுக்குள்ள அவன் உடம்போட கட்டி பிடிச்சி உருண்டு ட்ராக்கை விட்டு வெளியே அவனை காப்பாத்துறா. லைட்டா மயக்கத்தை விட்டு கண்ணு முழிக்கிறான். ஆப்பா பொலஸ்டா இருப்பா அப்படின்னு பார்த்தா அப்படியே மறுபடியும் மயங்கி போயிருந்தான். வேகமா இவனை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. இவளுக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. ஐயோ, இன்னமும் ஆயிடக்கூடாதுன்னு ரொம்ப பயப்படுறா. இவளை கூட வந்து உள்ள விடலான்னு வச்சுக்கோங்களேன். கடவுளே, அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது, நான் தான் அவரை வந்து கல்யாணம் பண்ணிக்க போறவ அப்படின்ட்டு இவ வாய்க்குள்ள புலம்பிக்கிட்டு இருக்கிறத ஒரு நர்ஸ் வந்து கேட்டுருந்தாங்க. ஓகோ, அந்த பையனுடைய வருங்கால மனைவி போல அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறமா அவனை நார்மல் வார்டு கொண்டு வந்தாச்சு. வருங்கால கணவனை பார்க்க துடிக்கிற அப்பாவி பொண்ணு போல அப்படின்ட்டு ரொம்ப பரிதாபப்பட்டு ஃபாமா ஒன்னு நான் பார்க்க வைக்கிறேன்ட்டு மயக்கமா இருக்கிற அந்த பையனை போய் நம்ம ஹீரோனை அந்த நர்ஸ் பார்க்க வைக்கிறாங்க. இவன் பேர் கூட அவளுக்கு என்னன்னு தெரியாது. ஆக்சுவலா அவன் பேரு பீட்டர். அவன் இன்னுமே கண்ணு முழிக்கல. பட் இங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னால அவங்களுக்கு எதுவும் ஆகாது, நீங்க சீக்கிரமா கண்ணு முடிச்சிருவீங்க, குணமாயிருவீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறா. இது கேஸ் ஆயிடுச்சுல, 2 பேர் தள்ளி விட்டாங்கன்ட்டு. இதனால போலீஸ் வந்திருக்கிறாங்க. உள்ள யாருமா அந்த பொண்ணுன்ட்டு வந்து நர்ஸ் கிட்ட கேட்கிறப்போ அதுவாங்க அந்த பையனுடைய ஃபியான்சே, அந்த பொண்ணு தான் அந்த பையனை காப்பாத்திருக்குன்ட்டு இந்த அம்மா இப்படி ஒரு பொருளையை கிளப்பிக்கிட்டு இருக்கு. அந்த போலீஸும் இவளை ஃபியான்சி நினைச்சு என்கொயரி பண்றாங்க. அந்த சமயத்துல பீட்டருடைய ஃபேமிலி வராங்க. பெரிய ஃபேமிலி. ஐயோ, என்னாச்சோ ஏதாச்சும் ரொம்ப பயந்து போறாங்க. டாக்டர் வந்துட்டு உங்க பையனுக்கு கோமா, ஆனா பயப்படாதீங்க, சீக்கிரமா அவர்
குணமாயிருவாருன்னு சொல்றாங்க. என்னது கோமாவா? மொத்த குடும்பத்துக்கும் சோகத்தை ஏற்படுத்திடுது. இதுல பாட்டி வேற ஹார்ட் பேஷண்ட், அவங்களும் நெஞ்சு பிடிச்சி உட்காடுறாங்க. இந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோன் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க, உங்க பையனுக்கு எதுவுமே இல்லை, நான் தான் காப்பாத்தினேன்னு வந்துட்டு இவ சொல்றாளா. நீ தான் காப்பாத்தினியா? நீ யாருமா அப்படின்னு வந்துட்டு கேட்கிறப்போ அந்த நர்ஸ் அங்கதான் நிக்கிறாங்கல்ல, இது உங்க பையனுடைய ஃபியான்சேங்க, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட, எது என் பையனுக்கு ஃபியான்சேவா? ஆக்சுவலா பீட்டர் இவங்க கிட்ட பேசி ஃபேமிலி கிட்ட பேசி 4-5 மாசம் ஆயிடுச்சு, நம்மளுக்கு தெரியாமலே ஒரு ரகசிய திரும்ப செய்ய பார்த்துருக்கானேன்ட்டு பையன் மேல ஒரு அதிருப்தி இருந்தாலும் அடுத்த நிமிஷமே வருங்கால மனைவி வருங்கால மருமகன்ட்டு அவன் மேல பாசத்தை காட்டுறாங்க, கட்டி பிடிச்சி அழுறாங்க. என் பையனை நீ தான் காப்பாத்தினியா, பேரனை நீ தான் காப்பாத்தினியான்ட்டு பாட்டி தாத்தா அப்பா அம்மா அன்பையும் பாசத்தையும் போட்டு புளியுறாங்க. இவளுக்கு நான் உங்க பையனுடைய ஃபியான்சே இல்லைன்ட்டு சொல்றதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை கூட கொடுக்கவே இல்லை. எல்லாம் 2-3 செகண்ட்லேயே நடந்து போயிடுச்சு. இப்போ அவங்க கிட்ட நான் எப்படி சொல்றதுன்ட்டு இந்த நர்ஸை கூப்பிட்டு வச்சு, நான் எப்பங்க அவருடைய ஃபியான்சின்னு சொன்னேன், ஜஸ்ட் என்னுடைய கிரஷ் தான் அவரு. என்னமா சொல்ற? ஆமாங்க, நான் அவர்கிட்ட பேசினது கூட கிடையாதுன்ட்டு சொல்லிட்டு, சரிம்மா நான் ஃபியான்சே கிடையாதுன்ட்டு அவங்க கிட்ட தைரியமா சொல்லு, எனக்கு தைரியம் இல்லையே, எனக்கு அன்பையும் பாசத்தையும் போட்டு பிழிகிறாங்களே அப்படின்ட்டு இவ இப்படி சொல்லிட்டு இருக்க. அங்கேருந்து பீட்டருடைய தாத்தா வராரு. இந்த மாதிரி ஹார்ட் பேஷண்டாக இருக்கக்கூடிய பீட்டருடைய பாட்டிக்கு மருந்து மாத்திரை வாங்கணுன்ட்டு அதை பற்றி கேட்டு விசாரிச்சுட்டு பக்கத்தில் நிற்கிற நம்ம ஹீரோன் கிட்ட, என் பேரன் உயிரை காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பீட்டருடைய பாட்டி உயிரை நீ தான் காப்பாற்றிருக்கிற, அவங்க ஒரு ஹார்ட் பேஷண்ட், இன்னமும் எதுவும் பயந்து போனாங்க, ஆனால் நீ ஒரு வார்த்தை சொன்னல அவருக்கு எதுவும் ஆகலை, நான் தான் காப்பாற்றினேன்னு சொன்னல, அந்த தைரியம் தான் அவளை காப்பாற்றிருக்குமா, இன்னைக்கு என் ஃபேமிலியில் 2 உயிர் நீ காப்பாற்றிருக்கேன்னு சொல்லிட்டு இவ கண்ணத்தில் பாசமாக தட்டிட்டு போறாரு. இப்போ இந்த குடும்பத்துக்கிட்ட நம்ம எப்படி உண்மையை சொல்ல முடியும்? நான் அவருடைய ஃபியான்சே இல்லைன்னு சொல்லலாம். ஹார்ட் பேஷண்டாக இருக்கக்கூடிய பாட்டியோடைய கதி என்ன ஆகும்? அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? ஐயோ கடவுளே, என்ன பண்ணுதுன்னு குழம்பி போயிருந்தா. ஆனால் இதெல்லாம் தவிர்த்து அன்புனா என்ன, பாசம்னா என்ன, குடும்பம்னா என்னன்னு தெரியாதவளுக்கு இது எல்லாமே ரொம்ப புதுசா இருக்கு. சரி, முடிஞ்ச அளவுக்கு சமாளிப்போம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லே அவங்களோடய இருக்கிறா. பையன் என்னதான் கோமாக்கு போனாலும் வருங்கால மருமக இருக்கிறான்ட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. பீட்டருக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறா, அப்புறம் ஜாக்குன்ட்டு ஒரு தம்பி இருக்கிறான், வெளியூர்ல இருக்கிறான் போல, அப்புறம் தாத்தா பாட்டி அப்பா அம்மா, இதுதான் அவனுடைய ஃபேமிலி. சரிமா, எங்க பீட்டரும் நீனும் எப்படி பார்த்துக்கிட்டீங்க, எப்படி காதல் கல்யாணம் வரைக்கும் போனீங்கன்னு கேட்குறப்போ மொழிகிறா. நாங்க என்னைக்கு பார்த்தோம், பேசணும், லவ் பண்ணோம், இருந்தாலுமே சமாளிக்கிறா. ஒரு நாள் பார்த்தோம், 2 பேருக்குமே பிடிச்சது, பேசணும், லவ் பண்ணோம், அப்புறம் கல்யாணம் வரைக்கும் போனோம் அப்படின்ட்டு சொல்ல, வா வாட் அ லவ் ஸ்டோரி அப்படின்ட்டு அதை கூட உண்மைன்னு நம்பி போறாங்க. அந்த அளவுக்கு அந்த குடும்பம் ரொம்ப வெகுளி. அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்துருதா, ஆனா மனசு கேட்கல. மிட் நைட் ஒரு 2 மணி இருக்கும். மறுபடியும் திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தா அங்க யாருமே இல்ல. பெட்ல கோமா இருக்கக்கூடிய பீட்டர் மட்டும் இருக்கிறான். கோமா இருக்கிற பீட்டர் கிட்ட நம்ம இது வரைக்கும் பேசினதே கிடையாது, ஏன் இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் பீட்டர்ன்ட்டு உங்க பேரே தெரியும், நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க, உங்களை நான் ஒன் சேர காதலிக்கிறேன், இதெல்லாம் வெளிப்படையா நான் சொல்லணும்னு நினைப்பேன், தைரியம் இல்ல, கடைசியில் இந்த நிலைமையில தான் சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டுருச்சு. நீங்க கண்ணு முழிச்சா என்ன ஆகும்னு எனக்கு தெரியல, ஆனா அவங்களுடைய வருங்கால மனைவின்னு என்ன சொல்றப்போ என் மனசுக்குள்ள என்னமோ பண்ணுது. எனக்குன்னு குடும்பம் யாருமே கிடையாது, ஒரே ஒரு பூனை மட்டும் தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன், ஆனா அவங்களுடைய குடும்பம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஃபியான்சேங்கிற டிராமா எவ்வளவு நாள் போகும்னு தெரியல, ஆனா உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்துக்காகவும் நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறத வெளியே இருந்து பீட்டருடைய தாத்தா கேட்டுட்டு இருக்கிறாரு. அவர் மட்டும் ஹாஸ்பிட்டலை விட்டு போகல போல, ஆனா பெருசா அவர் வெளியும் காமிச்சிக்கல, அப்படியே விடிஞ்சு போயிருது. அவன் பெட் பக்கத்துல சேர்ல உட்கார்ந்து மெனிக்க தூங்கிட்டா போல. சரி டைம் ஆச்சு, வேலை கிளம்பலான்னு பார்த்தா பீட்டருடைய ஃபேமிலி இப்பதான் வராங்க போல. அடடே நீ இங்கே தங்கிட்டியாமா, பாருங்களேன் நம்ம பையன் மேல அவளுக்கு எவ்வளவு பாசம் இருந்தா விடிய விடிய எங்க கண்ணு முடிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புரிச்சு போறாங்க. நேத்து நைட்டு எல்லாமே கேட்ட அந்த தாத்தாவும் எதுவும் சொல்லல, வெளியும் காமிச்சிக்கல. பீட்டருடைய அப்பா இந்த நிலைமையில இருக்கிறதுனால நம்ம கிறிஸ்மஸோ நியூ இயரோ கொண்டாட முடியாதுமா, ஆனா நீ எங்க வீட்டுக்கு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அவளை இன்வைட் பண்றாங்க. ஆனா எனக்கு நைட் ஷிஃப்ட் இருக்கும், என்னால வர முடியாதுன்னு சொல்றா. சரிம்மா உனக்கு வரணும்னு தோணுச்சுன்னா இந்த அட்ரஸ்க்கு வந்துட்டு விசிட்டிங் கார்டு கொடுக்குறாங்க. ஓகே, நான் அதை வாங்கிட்டு வெளியே வந்தா கடைசியா பீட்டர் வச்சிருந்த அவனுடைய திங்ஸ் பேக்லாம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கொடுக்குறாங்க. அப்ப லிஃப்ட்ல இருந்து பீட்டருடைய கொலிக்கு ஒருத்தன் வரான். இவன் தான் அவனுடைய ஃபியான்சின்னு தெரிஞ்சுக்கிட்டு, நீ தான் அவனுடைய ஃபியான்சேவா, அவனுக்கு மட்டும் ஏன் அப்படி ஆகுதுன்னே தெரியல, கொஞ்சம் மாசத்துக்கு முன்னால தான் பேஸ்கெட் பால் பிளே பண்றப்போ படக்கூடாத இடத்துல பட்டு அவனுக்கு 2 பால்ஸ்ல ஒரு பாலை ரிமூவ் பண்ணிட்டாங்க, இப்போ இப்படி வேற ஆச்சு அப்படின்ட்டு சம்பந்தம் இல்லாம இவகிட்ட ஓடுறான். இது எதுக்கு என்கிட்ட சொல்றான் ஒரு மாதிரி யோசிக்கிறா. கட் பண்ண நம்ம ஹீரோனுக்கு ஒரு நலம் விரும்பி உண்டு, வேற யாருமே கிடையாது, இவளுடைய பாஸ் தான். நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றா. அவங்க கிட்ட உண்மையை சொன்னா அந்த பாட்டிக்கு எதுவும் ஆயிருமோன்ட்டு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதைத்தான் அவரும் சொல்றாரு, நீ கொஞ்ச நாளைக்கு சொல்லாத, அந்த பையன் கண்ணு முழிச்சதுக்கு அப்புறமா நீ பண்ண இந்த தப்பு அவங்களுக்கு பெருசா தெரியாது, ஒருவேளை அவன் கண்ணு முழிக்காமலே போனா என் வாழ்க்கை என்ன ஆகுதுன்னு கேட்டா
அதெல்லாம் ஒன்றாகாது, அவன் சீக்கிரமாக குணமாயிருவான், நீ இப்போதைக்கு உண்மையை சொல்ல வேண்டான்ட்டு இவரு கூட அட்வைஸ் பண்ணுறாரு. வழக்கம் போல் பூனைக்கு ஃபுட்டை வச்சுட்டு சாப்பிடலான்னு பார்த்தா ரொம்ப போரிங்காக இருக்குது. இன்னைக்கு தானே அவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க, போகலாமான்ட்டு அவங்க விசிட்டிங் கார்டை பார்த்துட்டு நேராக ஒரு கேபை பிடிச்சி பூங்கத்தோட அவங்க வீட்டுக்கு வந்து நிற்கிறா. ஆனால் வீட்டுக்குள்ள போகலாமா வேணாமான்னு ஒரு குழப்பத்தில் நிற்கிறப்போ அங்கிருந்து பீட்டருடைய தாத்தா வராரு. என்னம்மா அங்கே ஒரு மாதிரி தயக்கத்தில் நிற்கிற, வா அப்படின்ட்டு வீடு பக்கத்தில் படிக்கட்டில் உட்கார வச்சு பேசுறாரு. கொஞ்சம் ஸ்மோக் பண்ணிட்டு அப்புறம் உள்ள போகலாமா அப்படின்ட்டு கொஞ்சம் மனசு விடு சொல்றாரு. சொல்லப்போனா நான் பீட்டருடைய உண்மையான தாத்தா கிடையாதுமா, என் மனைவி இருந்ததுக்கு அப்புறமா நான் அனாதையாயிட்டேன். அப்பதான் இந்த குடும்பம் என்ன காட் ஃபாதரை ஏத்துக்கிட்டாங்க. காட் ஃபாதர்னா அந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கிறது போல. சரிம்மா உன்னை பத்தி சொல்லு, உன்னுடைய ஃபேமிலி அப்பா அம்மா எங்க இருக்கிறாங்கன்னு கேட்டா இவளும் உண்மையை சொல்றா. எனக்கு அப்பா அம்மான்னு யாருமே கிடையாது, சின்ன வயசுல அம்மா இறந்து போயிட்டாங்க, 2 வருஷத்துக்கு முன்னால தான் அப்பா இறந்து போனாரு, ரயில்வே ஸ்டேஷன்ல டோக்கன் கவுண்டர்ல வேலை பார்க்கறான்ட்டு வந்து இவ எல்லாமே சொல்றா. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இவ பேசின விஷயத்தை பத்தி எதுவுமே தாத்தாவும் கேட்கல. ஆனா இந்த குடும்பம் கஷ்டப்படுற மாதிரி எந்த ஒரு விஷயமும் நான் நடக்க விட மாட்டேன், நீயும் அவங்க மனசு நோக்கிற மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு தாத்தா அப்படி பொடி வச்சு பேசுறாரு. தாத்தா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு பேசுறாரா இல்ல பொதுவா சொல்றாரான்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒன்றும் புரியல. ஆனா மனசுல இருந்து இவளும் சொல்றா, நானும் அப்படி எதுவும் நடக்க விட மாட்டேன் தாத்தான்னு சொல்றா. சடனா பீட்டருடைய அம்மா கதவு திறக்கிறாங்க. என்ன 2 பேரும் வெளியே உட்காந்துருக்கீங்க, லூசி உள்ளவாமா அப்படின்ட்டு மொத்த ஃபேமிலியும் ரொம்ப அன்பா அவளை வரவேற்கிறாங்க. ஒரு பக்கம் டெக்கரேஷன் போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் பீட்டருடைய சின்ன வயசு ஆல்பம்லாம் வந்து தங்கச்சி காமிச்சிக்கிட்டு இருக்கிறா. குரூப்பா போட்டோ எடுத்துக்கிறாங்க, மாறி மாறி கிறிஸ்மஸ் கிஃப்ட் வந்து பிரசன்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன் நம்ம ஹீரோன் கூட புதுசா ஒரு கிஃப்ட் வந்து கொடுக்குறாங்க. இது எல்லாமே ரொம்ப வித்தியாசமா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு குடும்பம் இல்லையே, நமக்கு அன்பு பாசம் கொடுக்க ஒரு ஃபேமிலி இல்லையே என்று ஏங்கிட்டு இருந்தவளுக்கு எதிர்பார்த்த விதமா கிடைச்ச இந்த ஃபேமிலி, இந்த அவங்க கொடுக்குற அக்கறை எல்லாமே ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்துது. இப்போ இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு பீட்டருடைய ஆஃபீஸ் தான் காட்டுறாங்க. அவனுடைய டெலிஃபோனுக்கு யாரும் வாய்ஸ் மெயில் பண்றாங்க. ஏ பீட்டர், நான் தான் ஆஷ்லி, எதிர்பார்த்த விதமா நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கிட்டோம். ஆனா உன்னை பிரிஞ்சது நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன், உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். இப்போ என்னுடைய முடிவை மாத்திக்கிட்டேன், நம்ம 2 பேருமே திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு வாய்ஸ் மெயில் வருது. ஆஷ்லி அப்படின்ற ஒரு பொண்ணுகிட்ட இருந்து இங்கதான் ஒரு விஷயம் தெரிய வருது. உண்மையாவே பீட்டருக்கு ஒரு ஃபியான்சே இருக்கிறா. கல்யாணம் வரைக்கும் போயிட்டு 2 பேருமே பிரேக்கப் பண்ணிட்டாங்க போல. இங்க பாட்டிலாம் முடிஞ்சு எல்லாருமே தூங்குற டைம். அப்போ இவங்க வீட்டுக்கு முன்னால ஒரு ட்ரக் வந்து நிக்குது. அதுல இருந்து ஒருத்தன் இறங்கி உள்ள வரான். இது யாருன்னா பீட்டருடைய தம்பி ஜாக். வெளியூர்ல இருக்கிறதா சொன்னாங்கல்ல, அவன் தான் இவன் போல. டே என்னடா இவ்வளவு லேட்டா வரேன்னு சொல்லிட்டு தங்கச்சியும் கேக்குறா. எல்லாருமே தூங்குற டைம். நம்ம ஹீரோன் கூட சோஃபால திரும்பி படுத்திருக்கிறாங்க. ஆமா அது யாருன்ட்டு இவன் கேக்குறானா, டே அதுதான்டா நம்ம அண்ணன் பீட்டர் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு, அவங்க பேர் லூசி, நீ சீக்கிரமா வந்து அவங்கள பாத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்றப்போ இது பீட்டருடைய ஃபியான்சேவா அப்படின்னு அவனுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது. ஏன்னா அவன் அண்ணனுக்கு பொண்ணுங்க கிட்ட ஒரு டேஸ்ட் உண்டு, இது அவன் சாய்ஸே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டவுட் பண்றான். ஆனா ஆக்சுவலா நம்ம ஹீரோன் தூங்கல, திரும்பி இருந்து கேட்டுட்டு இருக்காங்க. யாரா இவன் புதுசா வந்திருக்கான், கரெக்டா நம்ம மேல சந்தேகப்படுறான்ட்டு இவளுக்கு பீதி தாங்கல. ஓகே நாளைக்கு காலையில பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டான். விடிஞ்சதுமே இவனோ ஒருத்தன் புதுசா வந்திருக்கான், அவன் கண்ணில் படுறதுக்குள்ள இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும்ட்டு அங்கிருந்து நைஸா ஓட பாக்குறா. அந்த ஜாக் அவ ரூமோடைய வெளியே அந்த படிக்கட்டுல உட்காந்துட்டு எங்க போறீங்கன்னு கேட்டதும் திக்குன்னு பயந்து போயிட்டா. நான் தான் பீட்டருடைய தம்பி ஜாக், உங்களுக்காக தான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்றப்போ ஓகேங்க என் பேரு லூசி அப்படின்னு சொன்னதும் நான் கேள்விப்பட்டேங்க, என்ன சொல்லாம கிளம்ப போறீங்கன்னு கேட்டா எனக்கு முக்கியமான வேலை இருக்கு நான் அவசரமா கிளம்புறேன்ட்டு அங்கிருந்து ஓகே பாயிண்டு கிளம்பி போயிடுதா. இவனுக்கு அந்த சந்தேகம் விட்டு போகல. அண்ணன் ரொம்ப நாளா வீட்டுல கான்டாக்ட் இல்ல, அவன் கோமால போனதுக்கு அப்புறமா ஒரு பொண்ணு ஃபியான்சேன்னு வாரா, அதுவும் பீட்டருடைய டேஸ்டே கிடையாது இந்த பொண்ணு அப்படின்னு தான் அவனுக்கு ரொம்ப குழப்பம் சந்தேகமா இருக்கு. ஆக்சுவலி இவங்க மொத்த ஃபேமிலியுமே ஃபர்னிச்சர் பண்ணக்கூடிய பிசினஸ் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதுல இருந்து ஜாக் பாத்தீங்கன்னா வெளியே இருந்து ஃபேமிலி பிசினஸ் கவனிச்சுக்கிறான். அண்ணன் ஒரு லாயர், சோ அண்ணனும் தம்பியும் பேசிக்கிட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அப்புறம் ஃபேமிலியா சர்ச்சில் இருக்கிறப்போ இனிமே ஜாக்குக்கு அந்த சந்தேகம் போகல. அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் கேட்குறான், எப்படி உடனே அந்த பொண்ணை பீட்டருடைய ஃபியான்சே நம்பினீங்கன்னு கேட்குறப்போ முட்டாள்தனமா பேசாதாடா அப்படின்ட்டு இவன் சொல்றதை அவங்க எடுத்துக்கிறதாவும் இல்லை. ஹாஸ்பிட்டல்ல பீட்டருடைய திங்ஸ் சொல்லிட்டு நம்ம ஹீரோன் கிட்ட கொடுத்தாங்கல்ல, வீட்டுக்கு வந்ததுமா அவன் திங்ஸ் அந்த பர்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறப்போ தான் அவன் பேக்ல பூனைக்கு வைக்கக்கூடிய ஒரு டின் ஃபுட் இருக்கு. அவன் பீட்டருடைய அபார்ட்மெண்ட்ல ஒரு பூனை வளர்க்குறான்னு சொல்லிட்டு இவளுக்கு தெரிஞ்சு போயிட்டு அதுக்கு சாப்பாடு வைக்கணும்ட்டு அவன் அபார்ட்மெண்ட்டுக்கு கிளம்பி போறான். ஜாக்குக்கு லூசியை பத்தி விசாரிக்கணும், உண்மையாவே நம்ம அண்ணனும் லூசியும் காதலிச்சாங்களா, உண்மையாவும் 2 பேரும் ஃபியான்சே கல்யாணம் வரைக்கும் போனாங்களா அப்படின்ட்டு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக அவ இல்லாத நேரம் அவ அபார்ட்மெண்ட்ல விசாரிக்கிறதுக்காக வரான். அப்ப பக்கத்து வீட்டுக்காரருடைய அந்த பையன் அந்த பைத்தியத்துக்கிட்ட வந்துட்டு கேட்கறான், இந்த மாதிரி லூசின்னு ஒரு பொண்ணு இருக்கிறாள்ல அப்படின்னு கேட்கிறப்போ ஆமா அது ஏன் ஆளுதான், நாங்க 2 பேரும் டேட்டிங் பண்றோம் அப்படின்ட்டு இந்த பைத்தியம் எப்படி வர சொல்ல அவனுக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாயிருது. பீட்டருடைய திங்ஸ்ன்னு கொடுத்தப்போ
அதில் அப்பார்ட்மெண்ட் கீ இருந்திருக்கும். அதை எடுத்துட்டு இவளும் அவன் அப்பார்ட்மெண்ட்க்கு வந்து பார்த்தா அது ஒரு லக்ஸுரி அப்பார்ட்மெண்ட். அதை பிரமிச்சு போய் பார்த்துட்டு அவன் இல்லாம பூனை பாவம் பசியில் இருக்குல்ல அதை சத்தம் போட்டு கூப்பிடுறா. இந்த ஜாக்கும் அண்ணனுடைய அப்பார்ட்மெண்ட்க்கு வரணும்னு வந்திருப்பான் போல. இவன் சடனா கதவு திறக்கிறப்போ அவன் திறந்திருப்பான். அவன் தலையில இடிச்சுக்குது. ஐயோ சாரிங்க சாரிங்க அப்படின்ட்டு இவன் மன்னிப்பு கேட்கிறப்போ ஓகே அது இருக்கட்டும். ஆமா எதுக்காக என் அண்ணா அப்பார்ட்மெண்ட் வந்தீங்க? இல்ல பூனை வளர்க்குறாரு சாப்பாடு கொடுக்கலான்னு வந்தேன். எது என் அண்ணன் பூனை வளர்க்குறானா? அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்றப்போ அங்க இருந்து ஒரு பூனை வருது. உண்மையாவே அவர் ஒரு பூனை வளர்க்குறாரு. முன்ன பின்ன தெரிஞ்சு பூனை மாதிரி எடுத்து கொஞ்சிரா அதுக்கு சாப்பாடு கொடுக்குறா. ஏன்னா அப்பதான் இவனுக்கு சந்தேகம் வராதுன்ட்டு இவன் நினைக்கிறா. அப்போ இங்க இருக்கக்கூடிய லேண்ட்லைன் வந்து ரிங் ஆகுது. யாருன்னு எடுத்து ஜாக் தான் பேசுறான். இல்ல பீட்டருடைய ஃபியான்ஸே கிட்ட தான் நாங்க பேசணும் அப்படின்னதும் இவ வாங்கி பேசுறா. என்னன்னு கேட்டா பீட்டர் அட்மிட் செய்யப்பட்டுக்கிற அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் பிளட் டொனேஷன் பண்றதுக்காக கூப்பிடுறாங்க. ஓகே வாரன்ட்டு போன் வச்சா நானும் உங்களோட வரேன் நானும் டொனேஷன் பண்ணேன்னு சொல்லிட்டு இவ கூடவே அவனும் வரான். அதுவும் பீட்டருடைய கார்ல போயிடலாம் அப்படின்ட்டு கார் பார்க்கிங் கீழே வந்து அங்க நிறைய கார் நிக்குது. இத நம்மளுக்கு அவன் கார் எதுனே தெரியாது. அவ கொஞ்சம் திருன்னு முழிக்கிறத பார்த்து என்ன முழிக்கிறீங்க கார் எதுன்னு தெரியாதான்னு கேட்கிறப்போ நல்ல வேலை அவன் கார் கீ கையில தானே இருக்குது. அதை பிரஸ் பண்ணதுமே கார் லைட்ஸ் பிளிங்க் ஆகுது. அப்பா சாமி எப்படியோ காரை கண்டுபிடிச்சிட்டோம். தோ நிக்குது பாருங்க அப்படின்ட்டு கார் எடுத்துட்டு நேரா ரத்ததானமும் பண்றாங்க. ஜாக் துருவி ஒவ்வொரு கேள்வியை கேட்கறான். எப்ப சந்திச்சிங்க? எப்ப லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க? ஒரு 3 மாசம் இருக்கும் நாங்க சந்திச்சு. 3 மாசத்துலயே நீங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? அதுவும் கல்யாணம் வரைக்கும் போயிட்டீங்களான்ட்டு கேட்டுட்டே வரான். இவளும் பதில் சொல்லிட்டு அவன் அண்ணா அட்மிட் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய அந்த ரூமுக்கு வந்தா ஃபேமிலிங்க பாருங்களேன் பிக்னிக் வந்த மாதிரி தங்கச்சி கூலா மேக்கப் போட்டுட்டு இருக்கிறா. பாட்டி டென்ஷனே இல்லாம நியூஸ் பேப்பர்ல வேர்ட் கேம் போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. 2 தாத்தாக்களும் சீட்ல நின்று இருக்காங்க. இவன் ஒன்னொன்னா கேட்டு வாரா. அவ பதில் சொல்லிட்டே வரா. எங்க அண்ணனுக்கு என்ன டீம் பிடிக்கும் என்ன சாப்பிட பிடிக்கும்ட்டு ஒன்னொன்னா கேட்கிறப்போ பர்ஸ்ல அவனோட திங்ஸ் எல்லாம் வச்சு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி பதில் சொல்லிட்டே வரா. ஃபேமிலியும் கேட்கறாங்க. டே என்ன பைத்தியக்காரத்தனமா அவகிட்ட கேள்வி கேட்கறேன்னு கேட்டா இவளை பத்தி விசாரிக்கிறதுக்கு இவ அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனேன். இவ ஆல்ரெடி இன்னொருத்தனை டேட்டிங் பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்ட்டு இப்படி குண்டை தூக்கி போட அவளுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சொல்றேன்னு கேட்டா ஆமா உன் பக்கத்து வீட்டுக்காரருடைய பையன் அப்படின்ட்டு அவன் பேரு ஜோமோவா. நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்க. எங்க அண்ணனை நீ ஏமாத்திரியா துரோகம் பண்றியா அப்படின்னு சொல்றப்போ இவ சிரிக்கிறா. அது ஒரு பைத்தியம் ரொம்ப நாளா என் பின்னால சுத்துது. அது பேச்சு கேட்டு வந்துட்டு என்ன சந்தேகப்பட்டியான்னு வந்து இவ சொல்ல சரி சந்தேகப்படல. நீங்க 2 பேரும் காதலிச்சிங்க அப்படின்னு சொல்றதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோஸ் இருக்கா இல்ல வேற ஏதாச்சும் இருக்கான்னு கேட்கிறப்போ இவ அப்படியே முழிக்கிறா. ஃபேமிலி ஒரு மாதிரி பாக்குறாங்க. அப்பதான் நீங்க லிஃப்ட்ல வச்சு பீட்டர் கூட வேலை பார்த்த ஒரு கொலிக் சொல்லிட்டு போயிருந்தான்ல பேஸ்கெட் பால் ஆடுறப்போ அவனுடைய 2 பால்ஸ்ல ஒன்னு டேமேஜ் ஆகி ரிமூவ் பண்ணிட்டாங்கன்ட்டு இது ஃபேமிலிக்கே தெரியுமான்னு தெரியல. பீட்டருக்கு 2 பால்ஸ்ல ஒரு பாலை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. பேஸ்கெட் பால் பிளே பண்றப்போ அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றப்போ அவங்க ஃபேமிலிக்கு தெரியாது போல. என்ன சொல்றா அப்படின்ட்டு பீட்டருடைய அம்மாவே நான் வந்து பெத்த புள்ள தானே நானே செக் பண்றேன்னு வந்துட்டு செக் பண்ணி பார்த்தா ஆமா இவ சொல்ற மாதிரி ஒரு விதப்பையை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றப்போ தான் மொத்த ஃபேமிலி நம்புறாங்க. அப்போ உண்மையாவே பீட்டருடைய ஃபியான்சே தான் இவளா அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கும் ஒன்றும் வாரான். ஒரு வழியா நம்மளை நம்பிட்டான்ப்பா அப்படின்னு ரிலாக்ஸா வீட்டுக்கு வந்தா யாரோ ஒருத்தங்க கதவு தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த பக்கத்து வீட்டுக்காரனுடைய பையன் தான். லூசி உன்னை யார் இல்லாம விசாரிச்சு வராங்க. உன்னை பத்தி ஒருத்தன் வந்து கேட்டான் நம்ம 2 பேரும் லவ் பண்றதா சொல்லிட்டோம் அப்படின்னு பைத்தியம் எதுக்குற அப்படி சொன்னான்னு கேட்டா உன் பின்னாலே சுத்தி வரான் என்னை கண்டுக்கவே மடுக்கிற அப்படின்னு சொல்றான். டே நானே 1008 ஊரில் இருந்துட்டு இருக்கிறேன் வெளியே கிளம்பு அப்படின்னு சொன்னா யாரோ ஒருத்தங்க கதவு தட்டுறாங்க. யாருன்னே தெரியல. ஐயோ இந்த பைத்தியத்தை வர ஒளி வைக்கணுமேன்ட்டு கபோர்ட்ல போய் ஒளிஞ்சுக்கோ வெளி சத்தம் கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு கதவு திறந்து பார்த்தா வந்திருக்கிறது பீட்டருடைய காட்ஃபாதர் அந்த தாத்தா தான். என்ன தாத்தான்னு கேட்டா இல்லம்மா அன்னைக்கு நைட்டு நீ பீட்டர் கிட்ட பேசிட்டு இருந்தல்ல அது நான் எல்லாமே கேட்டுட்டேன் எனக்கு எல்லா உண்மையும் தெரியும்னு சொல்றாரு. தாத்தா நான் வேணும்னே பண்ணலன்ட்டு சொல்ல ட்ரை பண்றா. அங்க பாருமா நீ சொல்லாம இருக்கிறது தான் நல்லது. இந்த ஜாக் கொடுக்குற தொல்லையை பார்த்து எங்க நீ சொல்லிருவியோன்னு பயந்து தான் நான் இதை பத்தி நான் உங்கள்கிட்ட சொல்றதுக்காக வந்திருக்கிறேன். அந்த குடும்பம் இப்போ தைரியமா இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணமே நீ தான். உன்னாலதான் பையன் குணமாயிருவாங்கன்ட்டு ரொம்ப நம்பிக்கையா இருக்கிறாங்க. அவன் குணமாகற வரைக்கும் இந்த உண்மையை மட்டும் சொல்லாம இருப்பியாமான்னு ரொம்ப கெஞ்சி கேட்கிறாரு. அதனால தான் நான் அன்னைக்கு கூட சொன்னேன் அந்த குடும்பத்துக்கு எதுவும் தீங்கு நடக்கக்கூடாது மனசு நோக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நடக்க விடாம நான் பார்த்துப்பேன்னு சொல்லியிருந்தலாமா அதுதான் காரணம் சொல்லாத தாயி அப்படின்ட்டு சொல்ல ஓகே தாத்தா நான் உங்களுக்காக சொல்லல அப்படின்ட்டு இவ சொல்ல ஆமா இந்த விதப்பை மேட்ரு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டா அது தாத்தா பீட்டருடைய ஃப்ரெண்ட் தான் சொன்னான் அப்படின்ட்டு இவ சொல்ல ஓகேம்மா வாரண்ட் அங்கேருந்து போயிட்டாரு. தாத்தா போன கொஞ்ச நேரத்தில் யாரோ ஒருத்தங்க கதவை தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா ஜாக்கு. என்னடா இவன் மறுபடியும் வந்து நிற்கிறான். இப்போ உனக்கு என்னப்பா கேள்வி கேட்கணும்? கோபப்படாதீங்க நான் உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் கிஃப்டாக ஒரு ஃபர்னிச்சர் கொண்டு வந்திருக்கிறேன் ஒரு சோஃபா கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறப்போ இல்லைங்க எனக்கு சோஃபாலாம் வேணாம் உங்கள் அண்ணா அப்பார்ட்மெண்ட்டில் கொண்டு வைங்க மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அங்கே தானே நாங்கள் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிருந்து அனுப்ப பார்க்குறா. ஏன்னா உள்ளே இருக்கிறவனை பார்த்தா தப்பாக நினச்சிப்பா சந்தேகம் வந்துடல அப்படிங்கிறதுனால. ஆனால் அப்பார்ட்மெண்ட்டுக்கு கொண்டு போகிறதா இருந்தால் எனக்கு உதவிக்கு ஆள் தேவை அப்படின்ட்டு சொல்கிறப்போ சரி நான் வாரன்ட்டு இவனோட பீட்டருடைய அப்பார்ட்மெண்ட்
அப்பார்ட்மெண்ட்டுக்கு ட்ரெக்கில் போறா. 2 பேருமே சோஃபா தள்ளிட்டு வராங்க. கொஞ்சம் ஃபன்னாவே இருக்கு. அப்போ அப்பார்ட்மெண்ட்டோட அந்த என்ட்ரன்ஸ் கதவு திறந்து நம்ம ஹீரோயின் மட்டும் அந்த சோஃபாவை தள்ளிட்டு போறாங்க. அப்போ செக்யூரிட்டி வந்துட்டு யார் நீங்க, அந்த லேடி யாரு, எங்க இந்த சோஃபாவை கொண்டு போறீங்கன்னு கேட்டா, லாயர் பீட்டர்னு ஒருத்தர் இருக்கிறாருல, அவருடைய அப்பார்ட்மெண்ட் தான் கொண்டு போறோம், என்னுடைய அண்ணன் தான், அது அவருடைய ஃபியான்சின்னு சொல்றப்போ, ஃபியான்சேவா, நான் இது வரைக்கும் அவருடைய ஃபியான்சியை பார்த்தது கிடையாதுன்ட்டு ஒரு பொசுக்குன்னு சொல்ல மறுபடியும் சந்தேகமா ஒரு மாதிரி யோசிக்கிறான். அப்புறம் சொல்றாரு, நான் இங்க புதுசு, ஆனா பீட்டருடைய ஃபியான்சியை பத்தி முன்னாள் உள்ள செக்யூரிட்டி சொல்லியிருக்கிறாரு, அந்த லேடி கொதிப்பாங்க, கோவப்படுவாங்க, ஜாக்கிரதையா தான் நடந்துக்குன்னு சொல்லுவாங்க, அவங்கள தான் இதா அப்படின்னு வந்து சொல்ல, ஆக்சுவலா பீட்டருடைய உண்மையான ஃபியான்சியை பத்தி இவர் சொல்றாரு. இவனும் இவங்கள தான் சொல்ல நினைச்சிட்டு ஆமா அவங்க தான் அப்படின்ட்டு 2 பேருமே சோஃபாவை தள்ளிட்டு வராங்க. தள்ள முடியாம தான் தள்ளிட்டு வராங்க. அதனால கொஞ்சம் ஒரு ஃபன்னி மூமெண்டா போயிடுது. எளியும் புனியமா இருந்தவங்க கொஞ்சம் சிரிச்சு பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோஃபா வச்சுட்டு கீழே வந்து பார்த்தா இவன் ட்ரக்கை முன்னாலையும் பின்னாலையும் எடுக்க முடியாத அளவுக்கு காரை பார்க் பண்ணிட்டு போயிருக்காங்க போல. இப்போ என்ன பண்றதுன்னு பார்த்தா, என்ன பண்றது, வாங்க நடராஜா மாத்தி நடந்து போன்ட்டு அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கொஞ்சம் மனசு விட்டு பேசுறாங்க. சரி உங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்ட்டு இவன் கேட்கறான். என்ன பத்தி சொல்றதா இருந்தா எனக்கு யாருமே கிடையாது. சின்ன வயசா இருக்கும்போது அம்மா இறந்து போயிட்டாங்க. அப்புறம் ஸ்கூலை வந்து குவிட் பண்ணிட்டேன். அப்பாவும் ஜஸ்ட் இப்போ 2 வருஷத்துக்கு முன்னால தான் இறந்து போனாரு. சரி உங்களுடைய ஆசையை சொல்லுங்கன்னு கேட்டா, ஆசைன்ட்டு எனக்கு பெருசா கிடையாது, ஃப்ளோரன்ஸுக்கு போகணும்ட்டு ஆசை. ஒரு நாடு இருக்கா, அந்த நாட்டுக்கு போகணும்ட்டு ஆசை போல. உங்களை பத்தி சொல்லுங்கன்ட்டு இவ கேட்கறா. என்ன பத்தி சொல்றதா இருந்தா ஃபேமிலி பிசினஸ் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஃபர்னிச்சர்லாம் இவன் தனியாவே மேட் பண்ணுவான் போல. தனியா பிசினஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா அப்பா விட்டு எப்படி பிரியறதுன்னு தான் யோசிக்கிறான். இரவு நேரத்துல 2 பேருமே மனசு விட்டு நிறைய விஷயங்கள் பேசிட்டே வராங்க. கொஞ்ச நேரத்துல 2 பேருக்கும் ஒத்து போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருந்தாங்க. நல்லா பனி பொழிஞ்சு போயிருக்கு. அந்த பனி பொழிவை தாண்டி தான் இவ அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகணும். சரி வாங்க நான் உங்களுக்கு உதவி பண்றேன்ட்டு இவன் கையை பிடிச்சிட்டு கூப்பிட்டு வரான். 2 பேருக்குமே ஷூ வலிக்கு விட்டுருது. சப்போர்ட் இல்லாம 2 பேரும் மாத்தி மாத்தி பிடிச்சிக்கிறாங்க. ஒரு மாதிரி கட்டி அணைச்சுக்கிறாங்க. இந்த நெருக்கம் 2 பேருக்கும் இடையில ஒரு வித ஃபீல் ஏற்படுத்துது. ஓகே நான் கிளம்புறேன்ட்டு ஒரு வித குஷில அங்கிருந்து துள்ளி குதிச்சுட்டு இவ அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரா. இந்த பைத்தி வர வந்துட்டு ஏ லூசி என்ன கதவு பூட்டிட்டு போயிட்டு அப்படின்னு வந்துட்டு பேச வரேன். ஏ போடா அப்படின்ட்டு ஜாலியா அந்த பால்கனிக்கு வந்துட்டு தூரத்துல போயிட்டு இருக்கிற ஜாக்கை ரசிச்சு பாக்குறா. 2 பேரும் கீழே விழுந்தாங்கல்ல, அவன் பேண்ட் கிழிஞ்சு போயிடுச்சு போல, காமெடியா பிடிச்சிட்டு போறான். அதை பார்த்து இவளுக்கு சிரிப்பா இருக்கு. அதோட மட்டும் இல்லாம அவன் கேரக்டர் இவளுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. நம்ம பண்றது சரியா தப்பான்ட்டு அவளுக்கு ஒண்ணுமே புரியல. இதை பத்தி அவளுடைய பாஸ் நலம் விரும்பி இருக்காரு. அவர்கிட்ட கேட்டா அவன் அண்ணன் மேல அவனுக்கு ஜஸ்ட் கிரஷ் தான். அவன் குணமாகி வந்தாலும் உன்னை யாருன்னு அவனுக்கு தெரிய போறது கிடையாது. அவன் மேல அவனுக்கு ஒரு ஈர்ப்பு தானே. ஆனா இந்த பையன் அவனுக்கு கேரக்டர் ரீதியா பிடிச்சு போயிருக்கு. சோ தப்பு இல்ல, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, உனக்கு பிடிச்சா சரிதான். இப்போ அந்த ஃபேமிலி கிட்ட எனக்கு உண்மையை சொல்றது மட்டும் தான் சரியான தீர்வு. அதுக்கு இவ யோசிக்கிறா. அந்த காட்ஃபாதர் தாத்தா சொன்னாரே, அந்த குடும்பத்தை கஷ்டப்படுத்தாத அளவுக்கு நடந்துக்கோமா அப்படின்னு சொன்னார்ல, அதை நினைச்சு பாக்குறா. என் ஃபேமிலி ஏமாத்திட்டியே அப்படின்ட்டு ஜாக் இதனால கோவப்பட்டு பேசாம போனா என்ன பண்றதுன்னு தான் அவன் மனசுல ஒரு குழப்பமா இருக்கு. அதே நேரம் ஜாக் கூட கோமா இருக்கிற தன்னுடைய அண்ணன் கிட்ட தனியா புலம்புறான். சின்ன வயசுல இருந்து நான் அவங்ககிட்ட எதுக்குமே வந்து பொறாமப்படுறது கிடையாது. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் உன்னுடைய காதல் வாழ்க்கையை உன்னுடைய வருங்கால மனைவி நினைச்சு நான் ரொம்ப ஜெலஸா ஃபீல் பண்றேன். அந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணு, அன்புக்காக பாசத்துக்காக ஏங்குற பொண்ணு எனக்கு கிடைக்க மாட்டாளா, எனக்கு வாழ்க்கை துணையா அமைய மாட்டாளான்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஒன்று நினைச்சு நான் ரொம்ப பொறாமப்படுறான்ட்டு இப்படி புலம்புறத வச்சு பாக்குறப்போ இவனுமே நம்ம ஹீரோனை காதலிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. அப்புறம் வீட்டில் நம்ம ஹீரோனை இன்வைட் பண்ணி மொத்தமா டின்னர் உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஜாக்குடைய அம்மா சொல்றாங்க, ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணை தாம்மா ஜாக்குக்கும் வரன் பார்த்துட்டு இருக்கிறோம். நீ எப்படி என் பையன் பீட்டரை அக்கறையா கவனிச்சுக்கிறியோ அப்படி ஒரு அக்கறை உள்ள அன்பு உள்ள பாசம் உள்ள ஒரு பொண்ணை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தா சொல்லு, நம்ம ஜாக்குக்கு வேணா பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு வந்து சொல்றப்போ அந்த ஒரு கணம் ஜாக்கும் லூசியும் ஒரு விதமா பாத்துக்கிறாங்க. இதை தங்கச்சி நோட் பண்ணிருந்தா, என்ன இது 2 பேருடைய பார்வை சரியில்லையே, ஏதோ தப்பா போதே அப்படின்ட்டு அவன் மட்டும் புரிஞ்சுக்கிறா. கட் பண்ணா ரயில்வே ஸ்டேஷன்ல டோக்கன் கவுண்டர்ல இருக்கிறப்போ ஜாக்குடைய தங்கச்சி அவருடைய ஃப்ரெண்டும் வராங்க. ஏய் நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறன்னு வந்துட்டு கேட்கிறப்போ அப்படியே வந்தோம், நானும் என் ஃப்ரெண்டும் வந்தோம்னு வந்துட்டு அப்படி சொல்றாளா. அவ லூசியோடைய ஃப்ரெண்ட் வந்துட்டு இந்த 2 பொண்ணுங்க யார் அப்படின்னு கேட்டா அதுல ஜாக்குடைய தங்கச்சி சொல்லிருந்தா, எங்க அண்ணன் பீட்டரை இவங்க தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, அண்ணனுடைய ஃபியான்சி அப்படின்னு சொல்ல, ஏ லூசி நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா, என்கிட்ட ஏண்டி சொல்லவே இல்லை அப்படின்ட்டு அவ ஃப்ரெண்டு கேட்க இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுத்து. அப்புறம் ட்ரெயின் வருது பாருங்க நீங்க கிளம்புங்க அப்படின்ட்டு ஜாக்குடைய தங்கச்சி அங்கிருந்து அனுப்பி வைக்கிறப்போ ஏதோ புது பாய் ஃப்ரெண்ட் பிடிச்சி உடனே பிரெக்னென்ட் ஆகிட்டியா, அதான் சீக்கிரமா கல்யாணமான்னு வந்துட்டு நோயின்னு கேட்டுட்டு இருக்கிறா. ஆமா நான் பிரெக்னெண்டா இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்ல இது ஜாக்குடைய தங்கச்சி காதுல விழுந்துருது. அண்ணி பிரெக்னெண்டா இருக்கிறாங்க போல நினைச்சிட்டு அவள அங்க இருந்து போயிருந்தா. இங்க பீட்டருடைய அபார்ட்மெண்ட்ல மறுபடியும் ஒரு வாய்ஸ் மெயில் வருது. வேற யாருமே கிடையாது, அவனுடைய உண்மையான ஃபியான்சியான அந்த ஆஷ்லி தான். ஏ பீட்டர் என்னடா பண்ற, நான் உனக்கு கால் பண்ணி பாக்குறேன், ரீச் பண்ணி பாக்குறேன், எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல, உன்னை பாக்குறதுக்காக நான் சிகாகோ வந்துட்டேன், கடைசி நான் உன்கிட்ட விட்டு போனேன், என் பூனையை வேற நான் பார்க்க வரணும் அப்படின்னு சொல்றப்பதான் தெரியுது அது பீட்டருடைய பூனை கிடையாது, அவன் ஃபியான்சியோடைய பூனை தான் போல. இங்க ஜாக்குடைய தங்கச்சி ஃபேமிலி மொத்தமா இருக்கிறப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம அண்ணி பிரெக்னண்டா இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்றப்போ உனக்கு எப்படி தெரியும் கேட்டா அவங்க தான் பேசிட்டு இருந்தாங்க அவங்க ஃப்ரெண்டு கிட்ட அப்படின்னு சொன்னதும் இதை கேட்ட ஜாக்குடைய மூஞ்சே மாறி போயிருது. ஹீரோயின் வீட்டுல இருக்கிறப்போ யாரோ கதவை தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரனுடைய பையன் தான். இவளுக்கு ஒரு பெரிய மலர் வளையத்தை கொண்டு வந்து இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றான். நம்ம பின்னாலேயே சுத்தி வரான் அப்படின்ட்டு
அப்படின்ட்டு அவன் நிலைமையும் புரிஞ்சுக்கிட்டு இங்க பாரா எனக்கு உன் மேல எந்த ஃபீலுமே கிடையாது, அதோடு மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு ஆள் கூட இருக்கிறான்னு தெரியுமா அப்படின்ட்டு சொன்னதுமே அவன் மூஞ்சி மாறி போயிடுது. ஹக் பண்ணி வந்து அவனை சமாதானப்படுத்திட்டு இருக்கிறா. அந்த நேரத்தில் ஜாக் இவளை பார்க்க வரான். இப்படி இவங்க 2 பேருமே கட்டி பிடிச்சி நிற்கிறத இன்னுமே தப்பா நினச்சிக்கிறான். இவளை புரிஞ்சிக்கவே முடியலையே, நம்ம அண்ணனை காதலிக்கிறேன்னு சொல்றா, நம்மளையும் ஒரு மாதிரி பார்க்குறா, பக்கத்து வீட்டுக்காரன் கூடயும் நெருக்கமா இருக்கிறா அப்படின்ட்டு வெளியே இவளுக்காக வெயிட் பண்றான். இவனும் எதிர்ச்சியா வந்து பார்த்தா இவன் ட்ரக்கோட வெளியே நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்கிறானா. நீ என்னங்க பண்ணிட்டு இருக்கிறேன்னு கேட்டா சும்மா உனதான் பார்க்க வந்துட்டு வந்து சொல்றாப்ல. சரி நீ எங்க கிளம்புற அப்படின்னு வந்துட்டு இவகிட்ட கேட்டா என் கூட வேலை பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு பார்ட்டி வச்சிருக்காங்க, அங்கதான் போயிட்டு இருக்கிறேன், சரி வா நானும் கூட வரேன் அப்படின்னு ட்ரெக்ல போகலான்ட்டு ட்ரெக்ல கூட்டிட்டு அந்த பார்ட்டிக்கும் இவனையும் கூடவே உள்ள கூப்பிட்டு போயிருந்தா. இவளுக்கு எப்போதுமே அட்வைஸ் பண்ணக்கூடிய அந்த பாஸ் கூட இவளை தனியா கூப்பிட்டு ஆமா யார் அது அப்படின்னு வந்துட்டு கேட்டா இதுதான் நான் சொல்றேன் அந்த ஜாக், அவனை எதுக்காக இவங்க கூப்பிட்டு வந்த, நான் கூப்பிட்டு வரல, அவன் தான் பின்னாலே வந்துட்டான், சரி அவங்க வீட்டுல உண்மையை சொல்லிட்டியா, சொல்லல, நீ பெரிய பிரச்சனை மாட்டிக்க போற பாத்துக்கோ அப்படின்னு அட்வைஸ் பண்றாரு. அந்த சமயத்துல ஜாக் வர வாரான். அப்புறம் 2 பேருமே சேர்ந்து சரக்கு அடிக்கிறாங்க. இவ குடிக்கிறத பார்த்துட்டு ஏய் நீ இந்த சமயத்துல குடிக்க கூடாதுன்னு சொல்றப்போ நான் எதுக்கு குடிக்க கூடாது, நீ தான் பிரெக்னண்டா இருக்கிறியே அப்படின்னு அவன் கத்தி சொல்றப்போ பின்னால ஒரு மியூசிக் பிளே ஆயிருக்கும், அது ஸ்டாப் ஆயிருக்கும். அந்த நேரத்துல அது எல்லாருக்குமே காதுல விழுந்துருது. ஸோ கூட வேலை பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு இந்த மாதிரி பிரெக்னண்டா இருக்கிறான்னு சொல்லிட்டு. இதனால இவளுக்கு ரொம்ப எம்பரசிங் ஆயிருது. வெளியே அப்படி கோவப்பட்டு வந்துருது. அவன் பின்னாலே சமாதானப்படுத்திட்டு வரான். என் தங்கச்சி தான் சொன்னா அப்படின்னு சொல்றப்போ அதை நான் விளையாட்டை என் ஃப்ரெண்ட் கிட்ட பேசினது, அப்ப நான் வரப்போ அந்த பக்கத்து வீட்டுக்கார பையனோட நெருக்கமா இருந்தியே, அது ஜஸ்ட் நான் அவனை ஆறுதல் படுத்தினது, சரி இதெல்லாம் பத்தி எதுக்கு கேட்கிற, என் பின்னால நீ எதுக்கு வாரான்னு கேட்கிறப்போ இவன் என்ன சொல்றானா, நீ அண்ணன் டைப்பே கிடையாது, அவனுக்கு அன்பா சாதுவா இருக்கிற பொண்ணுங்களை கண்டாலே பிடிக்காது, நீங்க 2 பேரும் காதலிக்கவே இல்லை அப்படின்னு கன்ஃபார்மா சொல்றான். அதனால தான் இவன் மேல ஆசை இருக்கு, அதை வெளிப்படையாவே இவகிட்ட காமிக்கிற மாதிரி பின்னாலே வரான். அப்கோர்ஸ் இவனுக்குமே அவன் மேல காதல் இருக்கு, ஆனா இப்படியே விட்டா அந்த குடும்பத்தோட கதியும் நினைச்சு பாக்குறா. அதனால நீ கிளம்பு அப்படின்ட்டு வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறா. கட் பண்ணா மறுநாள் பீட்டர் கோமால இருந்து கண்ணு முழிக்கிறான். இதை தெரிஞ்சுக்கிட்ட மொத்த ஃபேமிலி அவங்க வராங்க. நம்ம ஹீரோன் மட்டும் இதை தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து ஓட பாக்குறா. பட் ஃபேமிலி அவளை பிடிச்சி வச்சு அவன் கண்ணு முழிக்கிற சமயத்துல நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தங்களா பார்த்து அவனுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. ஆக்சுவலா அவனுக்கு முழுசா எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. ஆனா நம்ம ஹீரோன் மட்டும் தான் பார்த்து நீ யாரு அப்படின்னு வந்துட்டு கேட்பானா. இதை பார்த்ததுமே அவனுடைய அப்பா வந்துட்டு ஓ மை காட் எனக்கு அம்னீஷியா வந்துருச்சு, அதாவது பழசெல்லாம் மறந்துட்டான் அப்படின்னு சொல்றப்ப இதை பத்தி டாக்டர் வந்து சொல்றாரு. ஒருவேளை அவருக்கு தலையில அடிபட்டதின் காரணமா ரீசெண்டா நடந்த நிகழ்வுகள் மட்டும் அவருக்கு மறந்து போயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்து பொறுக்க முடியாத லூசி உண்மையை சொல்ல ட்ரை பண்றான். ஆனா அவளுக்கு ஒரு சந்தர்ப்பம் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே அங்க இருந்து போறப்போ தாத்தா கிட்ட கேட்கிறா, தாத்தா நான் இப்ப என்ன பண்றது, வீடு நான் பாத்துக்கிறேன், இந்த பழியை தூக்கி என் மேல போட்டுக்கிறேன், நான் தான் உன்னை தடுத்தல அதை சொல்லிக்கிறேன் அப்படின்னு வந்து இவர் சொல்றாரு. அப்புறம் ஃபேமிலி மொத்தமா உனக்கு அம்னிஷியா இருக்கு, அதான் நீ பழச கொஞ்சம் மறந்துட்ட, உனக்கும் லூசிக்கும் எங்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, அப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு, லூசி பிரெக்னண்டா இருந்தான்னு சொல்லிட்டு நாங்க கேள்விப்பட்டு சந்தோஷப்பட்டோம், பட் அது பொய்ன்ட்டு ஜாக் தான் ஃபோன் பண்ணி சொன்னான் அப்படின்ட்டு இவங்க ரொம்ப சந்தோஷமா இதெல்லாம் சொல்றாங்க. ஏன்னா ஒரு பக்கம் பையன் குணமாயிட்டான், இன்னொன்னு சீக்கிரமா அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது இல்ல, அதை நினைச்சு அவங்க கொண்டாட்டத்துல பேசுறாங்க. தனியா தாத்தா கூப்பிட்டு ஐயோ தாத்தா என்னையா சொல்றேன்னு சொல்லவே மாட்டேங்கிறான்னு கேட்டா தாத்தா சொல்ற மாதிரியும் தெரியலங்க. இவளுக்கு தனியா சொல்றதுக்கும் பயமா இருக்கு, இதுல தாத்தா வேற சொதப்புறாருன்ட்டு இவளுக்கு ரொம்ப குழப்பமாயிருது. ஜாக் தான் ஹீரோயினா அவன் ட்ரெக்ல வந்து டிராப் பண்ணதுக்காக விட வரான். ஸோ இந்த ஒரு வாரம் உன்னோட ரொம்ப நல்லா போச்சு, ஒரு ஃப்ரெண்ட்லியா நிறைய விஷயங்களை நம்ம வந்து பேசிக்கிட்டோம், நாளையில இருந்து எல்லாமே மாறப்போகுது, ரொம்ப நன்றி ஜாக் அப்படின்னு வந்து சொல்றப்போ அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகே நான் புரிஞ்சுக்கிறேன், அன்னைக்கு என் அண்ணனுக்கு ஏத்த ஜோடி நீ இல்லைன்னு சொன்னேன், ஆனா 2 பேருடைய ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டு அவன் மனசுல அவன் காதலை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சொல்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்க இருந்து ட்ரக்கை விட்டு இறங்கி போறா. அப்புறம் ஜாக்கும் பழைய மாதிரி அவன் வெளியூருக்கு போகலான்ட்டு ஒரு முடிவு எடுத்துட்டான். ரொம்ப நாளாவே தனியா பிசினஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறான்ல, அதை பத்தி அப்பா கிட்ட பேசுறான். அப்பா இத்தனை நாளா எதுக்குடா இதை பத்தி என்கிட்ட கேட்கல, இல்லப்பா நீங்க கோவப்படுவீங்கன்னு நினைச்சேன், இதுலடா கோவப்படுறதுக்கு, ஓகேடா நீ நினைச்ச மாதிரி தனியா ஒரு பிசினஸ் பார்த்துக்கோ, அப்பா அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்றேன்னு அவர் சொல்றாரு. இதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க பீட்டர் ஃபேமிலி கிட்ட சொல்றான் எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு, ஆனா லூசி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமும் என்ன நினைவுக்கே வர மாட்டேங்குன்னு சொல்றப்போ அதான் அம்னீஷியான்னு சொல்லிருக்காங்களாடா, மைண்ட போட்டு குழப்பிக்காத, அதெல்லாம் சரியானதுக்கு அப்புறமா எல்லாம் ஞாபகம் வரும்னு சொல்லிட்டு அங்க இருந்து அம்மா பாட்டி அப்பா எல்லாருமே போறாங்க. ஆனா காட்ஃபாதர் ஆன தாத்தா மட்டும் அவங்கள உண்மை சொல்லலாம்னு சொல்லிட்டு பாக்குறாரு. ஆனா உண்மையை சொல்லாம அந்த இடத்துல லூசியும் பீட்டரையும் சேர்த்து வைக்கிறதுக்கான ஒரு வேலையை பார்த்துட்டாரு. லூசி ஜஸ்ட் உன்னுடைய ஃபியான்சே மண்ணு கிடையாது, உன்னை காக்க வந்த தேவதை, அந்த மாதிரி பொண்ணு கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ட்டு லூசியை பத்தின ஒரு நல்ல அபிப்பிராயத்தை அவங்ககிட்ட வந்து சொல்ல, அப்போ நம்மளும் ஒரு நல்ல பொண்ணை தான் தேடி கண்டுபிடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு அவனு நினைச்சுக்கிறான். எதுக்காக தாத்தா இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க ட்ரை பண்றாருன்னா, ஆரம்பத்துல இவங்க கோமால இருக்கிறப்போ நம்ம ஹீரோனுக்கு இவன் மேல ஆசை இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பேசிருப்பா தெரியுமா, அது போக எனக்கு நீ யாருமே கிடையாதுன்ட்டு ரொம்ப வருத்தமா சொல்லியிருப்பா, இதெல்லாம் தாத்தா கேட்டிருப்பார்ல, அதனால
இந்த உண்மையை சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டு அதை மறைச்சிட்டு இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க முயற்சி பண்றாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோன் கூட அவனுடைய திங்ஸ்லாம் வந்து எடுத்துட்டு வரா. ஸோ கடைசியாக அட்மிட் ஆகுறப்போ ஹாஸ்பிட்டல் இருந்து இவகிட்ட கொடுத்தாங்கல்ல, அந்த திங்ஸ்லாம் வந்து எடுத்துட்டு உண்மையை சொல்லலாம் ட்ரை பண்றா. யாரா இவனுங்க அந்த பேச்சு எடுக்குன்னு வந்தா ஏதாச்சும் சொல்லி டாபிக்கை மாத்திருத்தாங்க. என் உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி லூசி. என் குடும்பத்துல எல்லாருக்கும் உன்னை பிடிச்சிருக்கு. ஆனா நம்ம 2 பேரும் மீட் பண்ணது எனக்கு அது சுத்தமா ஞாபகம் இல்ல. சரி அம்னீசியான்னு சொல்றாங்க. கண்டிப்பா சீக்கிரமா உன்னை பத்தின நினைவுகள் எல்லாம் வரும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு பேச கேக்குறா. ஆமா எதுக்காக அந்த 2 பேரும் உங்களை அந்த ட்ராக்ல தள்ளி விட்டாங்க? அதுல ஒரு திருடனை இவன் ஓடி போய் பிடிச்சு கொடுத்துருப்பான் போல. அதை பழி வாங்குறதுக்கு தான் இவனை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க போல. சோ இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்கல்ல, இங்க பீட்டருடைய அபார்ட்மெண்ட்ல பீட்டருடைய உண்மையான ஃபியான்சே செம்ம கோவத்துல வந்துட்டு இருக்கா. அப்போ ஓடி போய் இந்த செக்யூரிட்டி தருகிறாரு. ஏமா யாருமா நீ யாரை பார்க்கணும்னு கேட்டா, நீங்க என்ன புதுசா இதுக்கு முன்னாடி இருந்த செக்யூரிட்டி எங்கன்னு சொல்லிட்டு நான் பீட்டருடைய ஃபியான்சே சொல்றப்போ, எது பீட்டருடைய ஃபியான்சேவா? எனக்கு பீட்டருடைய ஃபியான்சே அவங்கள நல்லாவே தெரியுமே, நீங்க கண்டிப்பா கிடையாது அப்படின்னு சொல்றப்போ அந்த லேடி ரொம்ப ஷாக் ஆயிருந்தா. அதுக்கப்புறம் அந்த வயசானவரும் பீட்டர் இங்கல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னால அவருக்கு ஒரு விபத்து ஏற்பட்டு இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் செய்யப்பட்டிருக்கிறாருன்ட்டு எல்லா உண்மையும் சொல்லியிருந்தாரு. இங்க ஜாக்கும் பீட்டரும் கொஞ்சம் மனசு விட்டு பேசுறாங்க. அண்ணன் தம்பி பேசி ரொம்ப நாள் ஆச்சுல. லூசியை பத்தி என்ன நினைக்கிற? எனக்கு அவளை பத்தி எந்த ஒரு ஞாபகமும் இல்ல. நல்ல பொண்ணான்னு கேட்டா நல்ல பொண்ணு தான்டா. இந்த ஒரு வாரத்துல நான் பழகின வரைக்கும் அந்த பொண்ணு ரொம்ப நல்ல கேரக்டர், வீட்லயும் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. இப்படிப்பட்ட பொண்ணு கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய காதலை அப்படியே அண்ணனுக்காக விட்டு கொடுத்து இந்த மாதிரி ஜாக் கூட சொல்றான். மறுநாள் நம்ம ஹீரோன் பயங்கரமா கோவப்பட்டு தாத்தா கிட்ட வந்துட்டு கேட்கிறா, என்ன தாத்தா சொல்லிட்டீங்கன்னு கேட்டா அவர் சொல்ற மாதிரி தெரியல. அடச்சே போங்க நானே சொல்லிக்கிறேன் அப்படின்ட்டு வேகமா அவனை பாக்குறதுக்காக லிப்ட்ல ஏறா. ஆனா அதே லிப்ட்ல தான் பீட்டருடைய உண்மையான அஃபியான்ஸும் அந்த லிப்ட்ல ஏறி அவனை பாக்குறதுக்காக இன்னொரு ஃப்ளோர்ல இறங்கி போறாங்க. ஆக்சுவலா பீட்டரை வேற ஒரு ஃப்ளோர்ல மாத்திட்டாங்க போல. அதை கரெக்டா ரிசப்ஷன்ல கேட்டு விசாரிச்சு உண்மையான அஃபியான்ஸே இவன் ரூமுக்கு வந்துடுறா. இவரை பார்த்ததுமே அவனுக்கு ஞாபகம் இருக்குல்ல, ஹே ஆஷ்லி என்ன விஷயம் அப்படின்னு வந்து கேட்கிறப்போ, என்ன விஷயமா? எத்தனை போனு எத்தனை காலு? சரி நீ கோமால இருந்தா அதெல்லாம் அவனுக்கு ஓகே தான். ஆனா என்ன பிரேக்கப் பண்ணிட்டு அதுக்குள்ள ஒரு பொண்ணை எங்கேஜ் பண்ணிட்டியா? ஆமா நம்ம 2 பேருக்கும் செட் ஆகாது, நான் போர்ச்சுகல் போறேன்ட்டு கிளம்பி போயிட்டியே. அப்ப நான் கன்ஃபியூஸா இருந்தேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்னுடைய மனசை மாத்தி நான் உனக்கு எத்தனை போன் பண்ண தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ எனக்கு லூசிங்கிற ஒரு பொண்ணோட எங்கேஜ் ஆயிடுச்சு, நான் அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்றப்போ, ஓ என்னை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை நீ மேரேஜ் பண்ணிக்க போறியா? பாக்குறேன் எப்படி இந்த கல்யாணம் நடக்குன்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு சவால் விட்டு இந்த பொண்ணு போகுது. இங்க இவ ரூம் தெரியாம சுத்திட்டு இருக்கிறா. இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணமான அந்த நர்ஸ் தான் எங்க பீட்டர் வேற ஒரு ஃப்ளோருக்கு மாத்தியாச்சு, வாங்க வாங்க அப்படின்ட்டு பீட்டருக்கு கூடிய இந்த அறைக்கை வந்து கூப்பிட்டு அவங்க வெளியே நிக்கிறாங்க. இவ உண்மையை சொல்லலாம்னு பார்த்தா, ஆனா அதுக்குள்ள உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்க வீட்லயும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, அதனால will you marry me நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்க அப்படி பக்குன்னு ஆயிருது. உண்மை சொல்ல வந்தா இவன் இப்படி ஒரு அதிர்ச்சியை கொடுக்க, இவ அதிர்ச்சி ஆகிறாலும் இல்லையோ, ஆனா பின்னால கேட்டுட்டு இருந்த அந்த நர்ஸ் பாத்தீங்கன்னா என்ன ப்ரொபோசலியான்ட்டு இன்ப அதிர்ச்சியில பொத்துன்னு கீழே விழுந்துட்டாங்க. கட் பண்ண இவ வீட்டுல இருக்கிறப்போ இவளை பாக்குறதுக்கு ஜாக் வரான். சோ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டால, அவசர அவசரமா நாளைக்கே கல்யாணத்தை வைக்க போறாங்க போல. ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டு இவளுக்காக ஒன்னு கிஃப்ட் கொடுக்குறான். என்னன்னு பார்த்தா இவளுக்கு பிடிச்ச ஃப்ளோரன்ஸ் சொல்லிட்டு ஒரு சிட்டி இருக்குல்ல, அந்த ஊரை தான் மினியேச்சர் மாதிரி கண்ணாடியில் வச்சு கிஃப்டா கொடுக்குறான். கங்க்ராச்சுலேஷன் ஓகே வாரன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இவளும் பின்னாலே போயிட்டு வேற எதுவும் சொல்ல உனக்கு தோணலையா, இதுக்காக தான் வந்தி அப்படின்னு கேட்டா, இல்ல என்னால எதுவுமே சொல்ல முடியாது, ஆக்சுவலா 2 பேருடைய காதல் உதிர வரைக்கும் வந்துருச்சு, பட் ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவன் போயிருந்தான். இதை பத்தி அவருடைய பாஸ் கிட்ட புலம்புறா, என்ன பண்றதுனே தெரியலன்னு சொல்றப்போ, உனக்கு ஜாக் தான் பிடிக்குது, அப்புறம் எதுக்காக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னு கேட்டா, ஆரம்பத்துல நீங்க சொன்ன மாதிரி உண்மையை சொல்லிருக்கணும், என் மேலதான் தப்பு, நாளைக்கு கல்யாணம் என்ன பண்றதே தெரியலன்ட்டு குழப்பத்துல கத்துறா. கட் பண்ணா இப்ப மறுநாள் கல்யாணம். அதுவும் எங்க வச்சுனா ஹாஸ்பிட்டல்ல வச்சுதான் போல. சின்ன ஹால்லே தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியை வச்சு தான் நடத்திட்டு இருக்காங்க. இவளும் ஒரு பூங்கோத்தோட அந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸோட வாரா. வந்ததும் ஃபாதர் வந்துட்டு அந்த சடங்குகள்லாம் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு சம்மதமான்னு கேட்பாங்கல்ல. இந்த சம்மதமான்னு கேட்கறதுக்கு முன்னாலே இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஜாக்கும் எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்றப்போ எல்லாருமே முழிக்கிறாங்க. அப்பதான் எல்லா உண்மையும் அவங்க முன்னால சொல்றான். ஆரம்பத்துல உங்க பையன் எனக்கு ரொம்ப பிடிச்சது, இந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தப்போ நான் தான் அவருடைய ஃபியான்சின்ட்டு சில பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, நானும் உண்மையை சொல்லலாம்னு ட்ரை பண்ணேன், ஆனா நீங்க காட்டின அன்பு அக்கறை இது எல்லாமே என்ன சொல்ல விடாம தடுத்துருச்சு. பீட்டரை விட அவனுடைய ஃபேமிலி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது, இப்படி ஒரு குடும்பத்துக்கு தான் நான் பல நாளா ஏங்கினேன், அதனால தான் என்னால எதுவுமே சொல்லிக்க முடியல. அப்புறம் தான் ஜாக் எனக்கு அறிமுகமானா, பழக ஜாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, சோ பீட்டரை விட ஜாக்கை தான் நான் காதலிக்கிறேன், எல்லாருமே நான் மன்னிச்சிருங்கன்ட்டு அங்க இருந்து போறா. அப்போ இவனுடைய உண்மையான ஃபியான்சி அங்க இருந்து கத்திட்டு வரா, இந்த கல்யாணத்துக்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன், யாரா என்ன கேட்காம கொள்ளாம கல்யாணத்தை நடத்துறது அப்படின்ட்டு வந்துட்டு கேட்டு அங்க ஒரு பிரச்சனை ஆயிருது. இவளுக்கு கிளம்பி அப்படியே வந்துருந்தா. இப்ப கட் பண்ணா சில பல நாட்கள் கழிச்சு வழக்கம் போல டோக்கன் கவுண்டர்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறா. சோ இன்னைக்கு தான் அவருடைய கடைசி நாளா, வேலை ரிசைன் பண்ணிட்டு வேற எங்கேயோ போக போறா போல. வர போறவங்களாம் டோக்கன் போட்டுட்டு இருக்காங்கல்ல, அப்படியே சோகமா டோக்கன் எடுத்துக்கிட்டே இருக்கிறா. அப்ப பார்த்தா ரிங் வந்து விழுத்து. என்னன்னு பார்த்தா ஜாக்கோடைய ஃபேமிலி வந்திருக்காங்க. ஒன்ன மாதிரி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும், அவ்வளவு சீக்கிரமா உன்னை நாங்க விட்டுருவோமா என்ன அப்படின்ட்டு வந்து சொல்ல, நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷம். அவனும் ஃபைனலி அவனுடைய காதலை வெளிப்படுத்தி will you marry me சொல்லிட்டு கேட்க, 2 பேருமே குடும்பத்துக்கு முன்னால முத்தங்கள் பரிமாறி கடைசியா ஒன்னு சேர்ந்து போறாங்க. கட் பண்ண அவங்களுடைய வெட்டிங் தான். வெட்டிங் முடிச்ச கையோட ரொம்ப சந்தோஷமா ட்ரெயின்ல எங்க போறாங்கன்னு
பார்த்தா நம்ம இவங்க சின்ன வயசுல இருந்து ஃப்ளோரன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு போகணும்னு ஆசை இருக்குல்ல, அந்த ஊருக்கு தான் ஹனிமூனுக்கு போறாங்க போல. அப்படி நம்ம ஹீரோயின் பேக்ரவுண்ட்ல சொல்றா, வாழ்க்கை நம்ம நினைச்ச மாதிரியோ இல்ல பிளான் போட்ட மாதிரியோ நடக்க போறதே கிடையாதுன்னு எங்க அப்பா சொல்லுவாரு. அந்த மாதிரி தான் நான் ஆரம்பத்துல பீட்டரை காதலிச்சேன். அது ஜஸ்ட் கிரஷ் தான். ஆனா பழகுனதுக்கு அப்புறமா எனக்கு ஜாக்கோடைய கேரக்டர் ரொம்ப பிடிச்சு போச்சு. நாங்க 2 பேரும் காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பேக்ரவுண்ட்ல சொல்லி தான் இந்த படம் முடிஞ்சு போகுது. ஓகே, இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுங்கிறத பத்தி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.